and disease அப்படிதானே. So lastல வீடியோஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஹெல்த் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும், எவ்வளவு ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படிதானடா. சூப்பர். சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த டிசீஸ்லயே டூ டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒன் இஸ் கம்யூனிகபிள், அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இன்னொன்னு வந்து நான் கம்யூனிகபிள், அதாவது இட் இஸ் நாட் a spreadable disease அப்படிதானே. எஸ். சோ கம்யூனிகபிள் டிசீஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், டைபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி சில விஷயங்கள், டிபி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் நமக்கு வந்துச்சுனா வாட் ஆர் தி சிம்ப்டம்ஸ் ஃபார் தட் அண்ட் நம்ம அத வந்து நமக்கு என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் டிபினா அதாவது சளி, அதாவது ஒரு அளவுக்கு மீறி நம்ம பாடியில சளி ரொம்ப லங்ஸ்ல சேரும்போது இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேயா. சோ டிபி வருது அப்படினா உங்களுக்கு என்ன மாதிரி சிம்ப்டம்ஸ் இருக்கும் அப்படினா ட்ரை காஃப், மைல்டான ஃபீவர், அப்புறம் என்ன பண்ணுவோம், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தீஸ் ஆர் தி சிம்ப்டம்ஸ் ஃபார் தி டிபி. ஓகேவா. இது எப்படி வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படினா கண்டாமினேட்டடான ஏர், அதாவது பொல்யூட்டட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். பியூரான ஆக்ஸிஜன் நம்ம இன்டேக் பண்ணாம ஒரு மாதிரி பொல்யூட்டடான, அதாவது மாசுபட்ட வாயு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காத்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி டிபி வந்து நமக்கு ஈஸியா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. The next one is malaria. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, this is a fever one அப்படிதானடா. This is caused because of the mosquito biteனால தான் மெயினா இந்த மலேரியா நமக்கு காஸ் ஆகும். சரியா. இதோட சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையான ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. then பாடி எப்படி ஆயிடுமா, ரொம்ப சில்லுன்னு ஆயிடும். you have the high fever but உங்களுக்கு எப்படி இருக்குமா, குளிர்ச்சற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the next one is body ache. உடம்பு வந்து அவ்வளவு தூரம் வலிக்கும். சரியா. சோ இது என்னனால நடக்குதுன்னு சொல்றாங்க, because of the mosquito bite. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மஸ்கிட்டோ நம்மள பைட் பண்ணாத அளவுக்கு we should be very secure. ஓகேவா. next one is cholera. இந்த cholera எதனால வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா ப்ராப்பரான ஒரு வாட்டர் இல்லனா ஃபுட், அதாவது கலப்படம் இல்லாத சாப்பாடு இல்லனா தண்ணி வந்து ஒரு பியூரான வாட்டர் எடுக்காம இருக்கும்போது நமக்கு என்னது இந்த காலரா வரும். this is the main cause of contaminated water. சரியா. பியூர் வாட்டர் குடிக்காம அத பாயில் பண்ணாம நம்ம குடிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த காலரா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதனுடைய சிம்ப்டம்ஸ் பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸா வாமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. then next one is watery stools. watery stools அப்படினா நமக்கு டயரியா போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இதோட சிம்ப்டம்ஸ். it causes because of the எதனால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க, contaminated water. பியூரான வாட்டர் நம்ம இன்டேக் பண்ணாம வந்து கலப்படமான தண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு என்னது இந்த காலரா வருது. ஓகேவா. the next one is ringworm. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க சார். அது என்ன ringworm? ringworm அப்படினா it is a skin disease டாமா. உங்க ஸ்கின்ல ஒரு சின்ன ரவுண்டா ஒரு பேட்ச் மாதிரி வரும், ஒரு சின்ன வட்டமா வந்து சின்ன ராஷஸ் மாதிரி வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாயிட்டே இருக்கும், ரொம்ப இச்சஸ் கொடுக்கும். இச்சஸ்னா என்னது, அரிப்பெடுக்கிறது, ரொம்ப அரிக்கிறது. அந்த ஃபேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகி என்ன ஆயிடுமா, அந்த ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சரியா. சோ அதோட இது பாக்கும்போது மெயின் ரவுண்ட் இச் ராஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரொம்ப இச்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the main cause இதுக்கு என்ன நடக்குது காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா contact with the infected person. ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ringworm இருக்குது அப்படினா உங்களை நம்ம தொட்டு பேசும்போது இவங்க இல்ல அவங்க யூஸ் பண்ண ஏதோ நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னது, it is easily affected to us அப்படின்னு சொல்லிருக்காங்க. the next one is typhoid. it is also a type of fever. ஓகேவா. சோ இந்த ஃபீவர் வருது அப்படினா அதுக்கான சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஹை ஃபீவர் இருக்கும், பாடி ஏக் ரொம்ப இருக்கும், ஸ்டமக் ஏக் ரொம்ப இருக்கும், then severe headache இருக்கும். இது எல்லாம் என்ன சொல்றாங்க, டைபாய்டோட சிம்ப்டம்ஸ். இதனுடைய மெயின் காஸ் என்ன, எதனால வருது அப்படி பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஆஃப் தி ஃபுட் ஆர் வாட்டர். பியூரான வாட்டர் எடுத்துக்காம இல்ல ஒரு கண்டாமினேட்டடான ஒரு ஃபுட் எடுத்துக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். the contaminated foodனா என்னதுடாமா, ஸ்டேல் ஃபுட் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்குறத தான் நம்ம என்ன சொல்றோம், contaminated food அப்படினு சொல்லிருக்கோம். so these are the communicable disease that we usually face. இதெல்லாம் என்னதுதான் communicable disease. இதெல்லாம் தான் நம்ம ஃபேஸ் பண்றது. so இது எல்லாத்துல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணனும், அதாவது ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படினா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், what we should do. இங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க. மெயினா contaminated ஆன water, contaminated ஆன food, polluted ஆன air. அப்ப நம்ம என்ன பண்ணனும், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணனும். we should take a proper good food. ஓகேவா. we should use the proper boiled water. boil பண்ணாத தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. the next one is we should bath daily. இந்த ringworm வரதுக்கு காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா this because of the
குளிக்காம கண்ட சகதியில விளையாடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சகதியில இருக்கிற சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஸ்கின்னை வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் எப்படி இந்த ரிங்வர்ம் மாதிரி சில விஷயங்கள் வருது. தென் மஸ்கிட்டோல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கணும். ஈவினிங் டைம் ஆனா டோர் க்ளோஸ் பண்றது, வாட்டர் எங்கேயும் இதாகாம இருக்கிறது, அந்த மஸ்கிட்டோ வளர்றதுக்கான எந்த ஒரு இதையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணாம இருக்கிறது தான் ப்ரிவென்ஷன் ஃபார் திஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே என்னது கம்யூனிகபிள் டிசீஸ், அதோட சிம்டம்ஸ் நம்ம ப்ரிவென்ஷன் பார்த்துட்டோம். Next we are going to see about that என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் இந்த இது பரவுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? How this communicable disease are infected அப்படினு சொல்றாங்க. என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து infected through the air. என்னது air மூலமா ஈஸியா infect ஆகுது. It is easily spread through the air அப்படினு சொல்றாங்க. The next one is food and water. What is it Dama? Food. நம்ம எடுத்துக்கிற food and அது நம்ம எடுத்துக்கிற water அது மூலமாவும் spread ஆகும். The next one is insects. What is it Dama? Insects சொல்றாங்க. So these are the three main causes for the communicable disease. So first one பார்க்கும்போது infected air. அதாவது ஒரு இன்ஃபெக்டடான ஒரு பர்சன் இருக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் through the air. ஓகேவா? ஒருத்தங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கு, டைபாய்டு, மலேரியா சம்திங் இருக்கு. அவங்க கூட நம்ம பழகும்போது இது பண்ணுவாங்க இல்லையா, இருமுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும், ஈஸிலி ஸ்ப்ரெட், காத்துல ஈஸியா பரவக்கூடிய டிசீஸ் தான் இதெல்லாம். ஏன்னா அவங்க தும்மும் போதும் while they are sneezing or coughing அவங்க இப்படி ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணி தும்மாதும்போது என்ன பண்ணும், the virus will easily spread through the air. அப்ப என்ன பண்ணும், it will attach, யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க பக்கத்துல இருக்க பர்சன் வழியா they will inhale the air, அந்த ஏரை தான் அவங்க இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணும், they will easily get affected by this. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஏர் கொடுத்துக்கோம். இப்ப through the air spread ஆகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும், we should not cough or sneeze while we are infected. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படினா இப்படி க்ளோஸ் பண்ணினா என்ன பண்ணனும், ஸ்னீஸ் பண்றதோ காஃப் பண்றதோ பண்ணனும். If we just do like this அப்படினா அது எல்லாருக்குமே பரவும். It will easily spread in the air. இந்த மாதிரி வைரஸ் எப்படி ஈஸியா காத்துல ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒன்று, அப்படிதானேடாமா? அதே மாதிரி நம்ம ஸ்னீஸ் பண்ணிட்டோ காஃப் பண்ணிட்டோ ஒரு இடத்தை பிளேஸ் பண்ணும்போது டச் பண்ணும்போது it will affect that place also. அப்ப அங்க வேற யாராவது வந்து டச் பண்ணும்போது அவங்களுக்கும் அது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. So that is through the air, infection through the air. The next one is food and water. The food and water, this is the major mistakes நம்ம பண்றது, அப்படிதானேடா? இப்போ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோடு கடையில இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம், அப்படிதானே? they are eager, making us eager அதை வாங்கி சாப்பிடுறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் நீங்க வீட்ல சாப்பிடுறதுக்கும் அதுவே ரோட் சைடுல இருக்கிறது சாப்பிடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அப்படிதானே? the insect will sit on this, அப்படிதானே? then it easy அந்த ஃபுட் என்னது சீக்கிரம் கெட்டு போக கூடியதா இருக்கும். ஒரு டிஷ் பக்கத்துலயோ இல்ல ஒரு நல்ல ஒரு கண்டாமினேட்டட் ஆன ஒரு பிளேஸ்லயோ வச்சிருக்கும்போது அந்த ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகும், we will easily get affected, அப்படிதானே? so it causes that infection for us. அப்படி இருக்கிற ஃபுட் நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுறோம், ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும். அந்த ஃபுட் நம்ம உள்ள போகும்போது the virus also goes inside through us. அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது, ஃபுட் வெளியில ரோட்ல விக்கிற மாதிரி ஃபுட்ஸ் வாங்க கூடாது. we should, even though வீட்லயே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படினா it should be properly closed with something. சரியா? ப்ராப்பரா அதை வெச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். we should not openly put that. ஓகேவா? அப்படி ஓபனா வைக்கும்போது it will easily get affected அப்படினு சொல்றாங்க. the next one is water. so water அப்படினு பாக்கும்போது வாட்டர் நம்ம என்னது, வெளியில ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க, அதுல அந்த இதெல்லாம் வந்து பியூரான வாட்டரா? நோ, அப்படிதானே? it is not a pure one. so அந்த வாட்டர் மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், we can easily get affected. so we should not drink water outside. எப்பவுமே எங்க போனாலுமே we should bring water. சரியா? and the same time இந்த மாதிரி மழைக்காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், we should boil the water properly. ஓகேவா? பாயில் பண்ணாம வாட்டர் குடிக்கும்போதும் we can get easily affected. then the fridgeல வச்சு குடிக்கும்போது கோல்ட் வாட்டர் ரொம்ப சில்லுன்னு குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கும்போதும் it will be easily get affected. the next one is insects. the insects தான் நீங்க நிறைய பாப்பீங்க. இப்போ நீங்க ரோட் சைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகும், நிறைய இன்செக்ட்ஸ் வந்து அந்த ஃபுட்ல உட்காருமா. அப்போ அது எங்கெல்லாம் போய் இருந்துச்சோ அதனுடைய மொத்த இன்ஃபெக்ஷனும் அந்த ஃபுட்ல வந்து செக்மெண்ட் ஆயிருதா. so the food is easily affected by the virus and bacteria. அதே ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிடும்போது what will happen, it will affect our body. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
இந்த ஹவுஸ் ஃப்ளை பார்த்துருக்கீங்களா, ஈ பார்த்துருக்கீங்களா, அது எல்லா இடத்துலையுமே போய் உட்காரும். அதே இது நம்ம சாப்பாட்டில் வந்து உட்கார்ந்து அந்த சாப்பாடை நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது, we get infected. அப்படிதானே? not only the house flies, cockroach சொல்லலாம், house flies சொல்லலாம், mosquito சொல்லலாம், இது எல்லாமே நமக்கு என்னதுதான், these are the problem making things for us. ஓகேவா? so this is the main cause for the communicable disease. சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மிஸ் சொன்ன மாதிரி prevent பண்ணிக்கணும். the next one is நம்ம பார்த்தோம் இல்லையா, மலேரியா அப்படின்ற ஒரு இது, it is causes mainly because of the mosquito. அப்படிதானே? mosquito bite நால தானே இருக்குது. so to prevent from that, அந்த mosquito bites வந்து நம்ம எப்படி prevent பண்ணிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா, first we should use the mosquito repellent cream இல்லனா coil. அதாவது mosquito நம்மள பைட் பண்ண அளவுக்கு ஏதாவது கிரீமோ இல்ல சொல்யூஷனோ இல்ல something ஏதாவது ஆல் அவுட் மாதிரி ஏதோ நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்காங்க. the next one அது என்னது அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய இடத்துல மழை பெய்யும் போது தண்ணி தேங்கும் இல்லையா, we should not keep that water. நம்ம அந்த மாதிரி தண்ணி தேங்காம we should avoid that water. We should keep our place clean அப்படினு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டை சுத்தி எந்த இடத்துலயுமே தண்ணி தேங்க விடாம we should keep our place very clean and tidy. clean இருக்கும்போது அந்த இடத்துல water segment ஆகாது. if the water is not segmented, there won't be the mosquito. ஏன்னா mosquito என்ன மாதிரி இடத்துல ஒரு contaminated ஆன waterல தான் the mosquito will grow easily. சரியா? so அங்க தண்ணி தேங்கலனா we will not get the mosquito bite. the next one is pond in a fish. அதாவது இந்த மாதிரி in case நம்ம வீட்ல தண்ணி ஏதோ ஒரு purpose வச்சிருக்கோம் தேங்கிச்சு அப்படினா அந்த மாதிரி பாண்ட்ல வந்து நீங்க fishes வளர்க்கும்போது the fish will eat the mosquito. சரியா? the fish வந்து the mosquito eggs சாப்பிடும். so there won't be mosquito bites. அந்த இடத்துல mosquito வரதுக்கான chances வந்து என்ன ஆயிடுது, avoid ஆயிடுது அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? the next one is if it is very mosquito bite இருக்கு அப்படினா we should use the mosquito net. mosquito net யூஸ் பண்ணி தூங்கும்போது we will be prevented அப்படினு சொல்லிருக்காங்க. சரியா? so these are all the prevention for the communicable disease. ஓகேவா? so communicable diseaseல இருந்து நம்ம எப்படி எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துப்போம். in the next video we are going to see about the non communicable disease. ஓகேவா? அதாவது non communicable spread ஆகாத, இப்போ ஒருத்தவங்களை டச் பண்றதுனாலயோ ஸ்னீஸ் பண்றதுனாலயோ ஸ்ப்ரெட் ஆகாத டிசீஸை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? பை.